போன வீடியோல தி பேட்ச்க்கான கோடு கொடுத்திருந்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஏகப்பட்ட பேர் அந்த கலர் ஃபானோட வெப்சைட் லிங்க் கேட்டிருந்தீங்க. அந்த லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல லிங்க் டைப் பண்ணுங்க. லிங்க் தானா வரும். அதை எப்படி ஜெனரேட் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு டீடைலாவே சொல்றேன். நான் கொடுத்திருக்க லிங்க் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு பேஜ் இப்படிதான் இருக்கும். ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிங்க் ஜெனரேட் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து ஷோ ஆகும். இதுல எது வேணுமோ நீங்க அதை கிளிக் பண்ணா மட்டும் போதும். அதோட கோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துரும். இது நீங்க இங்கேயுமே காப்பி பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னும் பிரைட்டாவும் கேர்லி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணி கலருக்கு நேரா என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே மேல பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் டைப் பண்ற மாதிரி டைப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு C1 வேணா C1, C2 வேணா C2 அந்த மாதிரி நீங்க டைப் பண்ண உடனே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணீங்கன்னா அதோட கோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிருக்கும். இந்த BNC போட்டுக்கிறதா இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கலர் ஃபான் வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டா இருக்கும். நார்மலா இல்லாம நல்லா பிரைட்டா இருக்கும். இதை அப்படியே நீங்க காப்பி பண்ணி உங்க பயோல செட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பயோ வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றீங்க. அதை பத்தி சொல்றேன். ஃப்ரீ ஃபயர்ல ப்ரொஃபைல் கிளிக் பண்ணதுமே பழைய மாதிரி பயோ கிளிக் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா அப்டேட்டுக்கு அப்புறமா எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகும். இல்ல அப்படின்னாலும் ரைட் சைட்ல கீழே டவுன் கார்னர்ல எடிட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் உள்ளதா போகும். உள்ள போனதுமே இங்க நீங்க பயோ பாக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் ஒர்க் ஆகாது. அப்போ இனிமே பயோ வைக்கவே முடியாதான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல. நீங்க இன்னும் பயோ செட் பண்ணல. அது எப்படின்னு சொல்றேன். லெஃப்ட்ல டாப் கார்னர்ல பேட்டில் அண்ட் ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி இங்க ரைட்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தாங்க நீங்க ஷிஃப்ட் ஆயிடும். அப்புறமா நீங்க ஆஸ் யூசுவல் கிளிக் பண்ணி கீபோர்டு ஓப்பன் ஆகும். நீங்க பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன அடுத்த வீடியோ பார்க்கலாம்.